Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 2 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல டேக்கியோ மிடில் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அன்னியரோ குராக்கோ கிட்ட வந்து இந்த ஹைசகிஸ் பிடிங்கி சாப்பிடுறான். இந்த மாதிரி அடுத்தவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பிடிங்கி சாப்பிடுறத நிறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவமினி அவனை கத்திக்கிட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு குராக்கோ சொல்லிடுறான். டேய் உன்னோட ஃப்ரைட் சிக்கன் கூட பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி முரசாகி பாரா இதை எடுக்க வரான். சாப்பாடு மேல ஒரு விரல் பட்டது மொத டெட் பாடி நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பாரா சமகாடு போயிடுறான். நம்ம கேம்ல இருக்கிறத இப்ப நீ சம ஃபயர்டா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவமினி முரசாகி பாராவை பார்த்து சொல்றான். நான் எத்தனை வாட்டி தான் சொல்றது, நான் ஒன்னும் சும்மா பசிக்கின்றதுக்காக அவங்க கிட்ட இருந்து எடுத்து சாப்பிட வரல. எப்பவுமே மத்தவங்களோட சாப்பாடு எடுத்து சாப்பிடுறது ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி சொல்றான். சரி இதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா வந்து நேரம் கீசேவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். ஒரு செகண்ட் இயர் பையன் இப்ப 2 வாரமா தான் பாஸ்கெட்பால் விளையாட வந்தான், அதுக்குள்ள வேற லெவல்ல விளையாட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அவனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கேக்குறான். கீசே அப்படின்ட்டு மிடோரிமா சொல்றான். ஓ ரியோட்டோ கீசேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி கேக்குறான். நீ ஒருத்தரோட பேரை ஞாபகம் வச்சுக்கிற அப்படின்னா இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கேக்குறான். எனக்கு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் நல்லா தான் விளையாடுறான், ஆனா நானும் அவனும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு ஹைசகி சொல்றான். இப்போ இத கட் பண்ணி அப்படியே மேட்ச காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மொரசு பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அன்னியார காசமட்ஸ் வந்து கீசே வயித்துல ஒரு அடி அடிச்சிடறான். என்னாச்சு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கேக்குறான். நீ ரொம்பவே டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஆனா நீ உன்னோட பெஸ்ட் கொடுக்கணும், உன்னோட ஓன் கேம் விளையாடணும், இல்ல அப்படின்னா உனக்கு பெஞ்சில் உட்கார வச்சிருக்கேன் பாத்துக்க அப்படின்னு காசமட்ஸ் சொல்றான். இப்போ கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு கைஜோ டீம் தான் வாங்கி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பால் காசமட்ஸ் கிட்ட வருது. அவன் கீசே கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பட் ஹைசகி அவன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கான். அப்படின்னா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசமட்ஸ் வேற லெவல்ல எல்லாரையும் தாண்டி வந்துகிட்டு இருக்கான். அப்படியே அவன் அவங்களோட 8 நம்பர் பிளேயர் கிட்ட கொடுக்க 8 நம்பர் பிளேயர் மறுபடியும் காசமட்ஸ் முன்னாடி போனே அவங்கிட்ட கொடுத்துறான். காசமட்ஸ் உள்ள போய் இன்சைட்ல ஷூட் பண்ணிடுறான். ஓ இவ்வளவுதான் உங்களால முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க டீம் பிளேயர்ஸ் கிட்ட தான் பால் இருக்குது. நேரா ஹைசகி அவங்க டீம் பிளேயர்ஸ் கிட்ட பால் வாங்கிட்டு வரான். அவன் ஃபர்ஸ்ட் காசமட்ஸோட டிஃபென்ஸ் தாண்டி செம ஃபாஸ்டா வந்துறான். அடுத்து கீசே வந்து அவனை மறைக்கிறான். கீசேவோட டிஃபென்ஸ் தாண்டிமே அவன் அசால்ட்டா வந்துறான். இவனோட இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கீசேக்கு செம சாக்கா போயிருது. அவன் ஓடி போய்கிட்டு இருக்க அவன் டீம் மேட்டே ஒருத்தன் வழியில நின்னுகிட்டு இருக்கான். என் வழியில வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இவன் முன்னாடி போறான். அவன் அப்படியே பால ஷூட் பண்ண வரும்போது கீசே உள்ள வந்து பால தட்டி விட்டுறான். நீ என்னோட வழியில வந்துட்டு அதனாலதான் நான் ஸ்லோ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயரே இவன் போய் கணத்திலே அரைஞ்சிடறான். டேய் அது அவனோட சீனியர் தானடா அப்படின்னு சொல்லிட்டு காகமியும் கேக்குறான். அந்த சீனியருமே அவனை எதுவுமே சொல்ல முடியாம சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு விட்டுறாரு. அடுத்து பால வந்துட்டு காசமட்ஸ் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஹைசகி தான் நின்னுகிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன், உன்னோட சீனியர்ஸ் நீ எப்பவும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காசமட்ஸ் வந்துட்டு வேற லெவல்ல ஒரு டிரைவை போட்டு அவனை ஏமாத்திட்டு முன்னாடி வந்துடுறான். இருந்தாலும் ஹைசகி அவன் கூடவே வந்து ஜம்ப் பண்ணிடுறான். உன்கிட்ட எதுவும் நான் லெக்சர் கேட்டேன்டா இடியட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். யாருடா இடியட் அப்படின்னு சொல்லிட்டு காசமட்ஸ் வந்துட்டு பாலத்துக்கு லாஸ்ட் மொமெண்ட்ல கீசே கிட்ட கொடுத்துறான். கீசே வேற லெவல்ல ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்து அவங்க டீம் பிளேயர்ஸ் பால கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட மொட்டத்தல இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு வேற லெவல்ல ஒரு ஸ்கூப் ஷாட் போடுறாப்ல. ஹைசகியை வச்சு மட்டுமே அவங்க இந்த லெவலுக்கு எல்லாம் வரல, அவங்களுமே நல்லா விளையாடுறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ சொல்றா. அடுத்ததா பால வந்துட்டு கீசே தான் வச்சிருக்கான். இப்ப அவங்க டீம் பிளேயர் எப்படி ஒரு ஸ்கூப் ஷாட் அடிச்சானோ அதே மாதிரி கீசே வந்துட்டு ஒரு ஸ்கூப் ஷாட் மேக் பண்றான். ஆமால நம்ம ரெண்டு பேரோட ஸ்டைலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி சொல்றான் கீசேவை பார்த்து. அடுத்து பால வந்துட்டு ஹைசகி தான் கொண்டு வரான். அவனை கீசே டிஃபெண்ட் பண்ண நிக்கிறான். இப்போ ஹைசகி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காசமட்ஸ் எப்படி ஒரு டிரைவை போட்டு அவனை ஏமாத்திட்டு வந்தானோ அதே டிரைவை இவன் கீசேக்கு அகைன்ஸ்டா போட்டு ஓடி வந்துடுறான். அப்படியே அந்த பால கொண்டு வந்து ஈஸியா ஷூட் பண்ணவுமே செஞ்சிடறான். அடுத்து பால் வந்துட்டு காசமட்ஸ் கிட்ட தான் இருக்குது. இவன் ரொம்ப பெரிய தொந்தரவா தான் இருக்கான், அதனால நம்ம இப்ப இன்சைட்ல இருந்து மட்டும் ஷூட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்துட்டு டக்குன்னு அவன் அவங்க டீம் பிளேயர் கிட்ட கொடுத்துறான். அவங்க டீமோட அந்த 5 நம்பர் பிளேயர் வந்துட்டு பால ஒரு வினோதமா அப்படியே கீழே கூடி பிடிச்சிட்டு பால துண்டா தூக்கி போட்டுறான். பால அவன் சும்மா அப்படி கீழே கூடி ஹைட்டா தூக்கி போடுற மாதிரி தான் இருக்குது, ஆனா அது அக்யூரேட்டா பாஸ்கெட் குள்ள போய் விழுகுது. அவன் பிராக்டிஸ் பண்ணும்போதே ஷூட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இவன் வந்திருக்கான். அதோட ரிசல்ட்டா தான் அவனோட ஷாட்ஸ் எல்லாம் ரொம்பவே யூனிக்காவும் பிளாக் பண்றதுக்கு கஷ்டமாவும் இருக்குது. இது வந்துட்டு அவனோட ஒரு பர்சனல் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். இதை பார்த்துட்டு ஹைசகி வந்துட்டு பாரா இது நல்லா இருக்குது தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்நேரம் அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் வந்துட்டு வேற ஒரு பிளேயருக்கு பாஸ் பண்ண நினைக்கிறான், ஆனா அதை உள்ள வந்து ஹைசகி புடிங்கிறான். ஏன்டா அவனை பால என்கிட்ட கொடுந்தேன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே வாங்கிட்டு போயிடுறான். இப்ப கீசே வந்துட்டு ஹைசகி டிஃபெண்ட் பண்றதுக்கு நின்னுகிட்டு இருக்கான். அப்ப ஹைசகி வந்துட்டு அந்த கைஜோ டீமோட 5 நம்பர் பிளேயரை பார்த்துட்டு அந்த ஷாட் அது இனிமே என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவன மாதிரி அப்படியே தூக்கி போடுறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சே கத்திடுறாரு. அந்த பாலுமே அக்யூரேட்டா பாஸ்கெட் குள்ள போய் விழுகுது. எப்படா ஒரே வாட்டி பார்த்துட்டு இவ்வளவு அக்யூரேட்டா என்னோட ஷாட் அவன் ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 நம்பர் பிளேயருக்கு செம ஷாக்கு. அப்படின்னா ஹைசகிக்கும் கீசேக்கும் ஒரே எபிலிட்டி தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். இல்ல அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். அடுத்து பால கைஜோ டீம் பிளேயர்ஸ் கொண்டு வந்துகிட்டு இருப்ப அவங்க வந்து பால ஸ்டீல் பண்ணி ஹைசகி கொண்டு வந்து ஷூட் பண்ணிடுறான். அடுத்து காசமட்ஸ் வந்துட்டு வழக்கம் போல அவனோட டிரைவை செம ஃபாஸ்டா போட்டுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அவங்க டீமோட வேற ஒரு பிளேயரே வந்துட்டு அதை அசால்ட்டா பிடிக்கிட்டு வந்துடுறான். காசமட்ஸோட டிரைவே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் செம ஷாக்கு. அவங்க டீம் பிளேயர் ஷூட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கைஜோ இந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றான். கீசே என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். கீசே மட்டும் இல்ல எல்லாருமே தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ரீகோ சொல்றா. ஆமா எனக்குமே ஏதோ ஒன்னு தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். அடுத்து பால கீசே கொண்டு வரும்போது ஹைசகி டிஃபெண்ட் பண்ண நிக்கிறேன். கீசே வந்துட்டு அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அப்ப பாலுமே வந்துட்டு அந்த 5 நம்பர் பிளேயர் கிட்ட வருது. அவன் மறுபடியும் அவுட் சைடுல இருந்து அவனோட ஷூட்டிங் ஸ்டைல்ல ஒன்னு பண்றான். பட் இந்த வாட்டி அந்த பால் பாஸ்கெட் குள்ள விழல. மோரியாமா எப்படி இந்த மாதிரி ஷாட் எல்லாம் மிஸ் பண்ணா? காசமட்ஸோட டிரைவ் ஒர்க் அவுட் ஆகல, மோரியாமாவோட ஷாட் ஒர்க் அவுட் ஆகல, என்னடா நடக்குதுங்க? எனக்கு சத்தியமா ஒன்னும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீமோட 8 நம்பர் பிளேயர் யோசிச்சுட்டு இருக்கான். இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமோட அந்த டிஃபெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் பையன் வந்துட்டு அந்த பால் அவங்களுக்கு முன்னாடி கரெக்டா ரீபவுண்ட் ஆடிடுறான். ரீபவுண்ட் ஆடின வேகத்துக்கு மறுபடியும் ஜம்ப் பண்ணி அந்த பால் அவனே ஷூட் பண்ணவுமே செஞ்சிடறான். அதை பார்த்துட்டு ஹைசகியுமே வந்துட்டு ஆஹா இதுவுமே நல்லா இருக்குது உனக்கும் தேங்க்யூடா அப்படின்ட்டு சொல்றான். அடுத்து கைஜோ டீம் ஷூட் பண்ற பால் வந்துட்டு அப்படியே பேக் விட்டு வெளியே வருது. அப்ப ஹைசகி வந்துட்டு இப்ப எப்படி இந்த 10
10 நம்பர் ரீபவுண்ட் ஆனானோ அதே மாதிரி வேற லெவல்ல ஆடி அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட பாஸ் தூக்கி போட்டுறான். ஆனா அவங்க டீமோட 4 நம்பர் பிளேயர் ஷூட் பண்றப்ப அந்த பாலுமே பேஸ்கெட் விட்டு வெளியே வருது. அப்ப சரி இந்த வாட்டி நம்ம ரீபவுண்ட் ஆடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைஜோ டீமோட 10 நம்பர் பிளேயரும் ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா அவனுக்கும் முன்னாடியே ஹைசகி ஜம்ப் பண்ணி அந்த பாலை பிடிச்சிட்டு இப்போ அது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணவுமே செஞ்சிடறான். ஹாயகாவா ரீபவுண்ட் ஆடுறப்ப தோத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கீசேக்கெல்லாம் நம்பவே முடியல. இப்ப செகண்ட் குவார்டரே முடிய போகுது. கைஜோ 28 ஃபுகுடா 37 சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். இந்த கேம் சரியாவே போகல, நான் இதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீசே இப்ப பால வாங்குறான். என்னப்பா தம்பி மறுபடியும் ஓடி போக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி அவனுக்கு முன்னாடி நின்னு சொல்றேன். யாரடா சொன்னா நான் ஓடி போவேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு கீசே இப்ப முன்னாடி வர்றான். அவனை ஏமாத்திட்டு அப்படியே ஒரு சுத்து இந்த பக்கம் சுத்திட்டு பால அப்படியே ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான் கீசே. அப்பதான் சேரியன் பிளேயர்ஸ்க்கும் புரியுது, டே இது காகமி வந்துட்டு அவங்களுக்கு இன்ஸ்டா பிராக்டிஸ் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஷாட்டா யூஸ் பண்ணனே அதுதானே அப்படின்ட்டு உன்னோட புது ட்ரிக்கும் தேங்க்யூடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி வந்துட்டு இப்ப மறுபடியும் கீசே கிட்ட அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். நம்ம இந்த அளவுக்கு சிமிலரா இருப்போம்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு கீசே சொல்றான். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம சிமிலர் தான், ஆனாலுமே நான் ஒன்னும் உன்னைய மாதிரி காப்பி கேட்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஹைசகி சொல்றான். அடுத்து மறுபடியும் கைஜோ டீமோட 5 நம்பர் பிளேயர் வந்துட்டு இந்த வாட்டி நான் கரெக்டா ஷூட் பண்ணிடுவேன் அதே மாதிரி அப்படின்ட்டு ஷூட் பண்ண வரான். தம்பி எத்தனை வாட்டிப்பா சொல்றது, அது உனக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது, இதுக்கப்புறம் அது உன்னோடதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி சொல்றான். அதே மாதிரி அந்த பால் ஷூட் ஆகாம பேஸ்கெட் விட்டு வெளியே வந்துருது. அப்பதான் காசமாட்சும் புரிஞ்சுக்கிறான், ஹைசகி எங்களோட மூவ் எதெல்லாம் காப்பி பண்ணணும் அதை தான் எங்களால திரும்ப யூஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு. அப்பதான் காகமி வந்துட்டு குரோக்கோ இவங்க ரெண்டு பேரோட ஸ்கில்ஸ்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பல சொன்னி அது என்னது அப்படின்ட்டு கேக்குறான். ஹைசகிமே கீசே மாதிரி ஆப்பனன்ட் ஒரு வாட்டி பண்ணாலே அதை அப்படியே காப்பி பண்ணி பண்றவன் தான், ஆனா இவன் வந்துட்டு அவனோட ஓன் ரிதம் அண்ட் டெம்போவை யூஸ் பண்ணுவான். என்னதான் ஆப்பனன்ட் பிளேயரோட மூவ் நம்ம பண்ணாலுமே நமக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு ரிதம் இருக்கும், அது மாதிரி தான் நம்ம பண்ணுவோம், அவங்கள மாதிரி எக்ஸாக்ட்டா நம்மளால பண்ண முடியாது. ஆனா ஹைசகி வந்துட்டு அவங்களோட ரிதம் மாதிரி அவங்க எந்த மாதிரி டெம்போல இருக்காங்களோ அதே மாதிரி எக்ஸாக்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இந்த மாதிரி அவங்களோட ஓன் டெம்போ ரிதம் அவங்களே திரும்ப பாக்குறப்பதான் அது அவங்க மைண்ட்ல ரொம்பவே டிஸ்டர்பிங் ஆகுது அண்ட் அவங்களோட எபிலிட்டி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாத லெவலுக்கு பண்ணிருது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கீசே வந்துட்டு அவங்களோட மூவ்மெண்ட்டை காப்பி பண்றான், ஆனா ஹைசகி வந்துட்டு அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே ஸ்டீல் பண்ணிடுறான், எடுத்துக்கிறான் அப்படின்ட்டு சொல்றான் குரோக்கோ. இப்ப அப்படியே செகண்ட் குவார்டரே முடிஞ்சு போகுது. கைஜோ டீம் 30 ஃபுகுடா 42 சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். கைஜோ டீம் பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து ரொம்பவே அப்செட் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்நேரம் அவங்களோட கோச்சுமே வந்துட்டு கீசே நீ இன்னும் லாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வந்துட்டு ஓகே தான், நான் லாடுறேன், நானே என் கையால ஹைசகியை டிஃபீட் பண்ணணும், அது வரை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு கீசே சொல்றான். அப்ப கீசேக்கு வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் வருது. அந்நேரம் கீசே ஹைசகி கிட்ட 1-on-1 கேட்டிருப்பான். இப்பதான் புதுசாக வந்திருக்கிற எதுக்கு அப்படி ஆர்வ கலர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ்ல ஒரு வாட்டி கூட என்னை டிஃபீட் பண்ணதெல்லாம் கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி சொல்றான். என்னால மத்த 4 பேர் இப்போதைக்கு டிஃபீட் பண்ண முடியல, ஆனா என்னால உனைய டேக் டவுன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு கீசே சொல்றான். நான் பிராக்டிஸை சீரியஸா பண்ணலன்றதுனால உனக்கு ஒருவேளை அப்படி தோணி இருக்கலாம், பட் என்னால என்ன முடியும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாரு உனக்கு அப்படின்ட்டு ஹைசகி சொல்லிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் 1-on-1 விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கீசேவால எதுவுமே பண்ண முடியல ஹைசகி தாண்டி. ஹைசகி தான் எல்லா பாலுமே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் நிறைய பால் விளையாடு, இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். நீ எத்தனை வாட்டி வந்தாலும் உனக்கு இதுதான் ராஜா முடிவு, நீயே நானும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி லாஸ்ட் பாலையும் ஷூட் பண்ணி முடிக்கிறான். கீசே உண்மையிலே ஒரு நல்ல பிளேயர் தான், ஆனா அவன் இன்னும் இதுக்கு ரெடி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்றான். அந்நியாரம் ஒரு பொண்ணு வந்துட்டு உன்னோட பிராக்டிஸ் முடிஞ்சடா ஹைசகி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஆமா இப்பதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இவனு கைய போட வர, அவன் மேல வேர்த்து இருக்குது தள்ளிப்போ அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிடுது. நான் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி அவ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். டேய் இரு, ஆமா இதான் வந்துட்டு கீசேயோட புது கேர்ள் ஃபிரெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான். அவளுமே கீசே என்கிட்ட உட்காந்துருக்க பார்த்துட்டு அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவன் இப்பதான் என் கூட சேலஞ்ச் பண்ணி தோத்துட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேக்குறா. சரி அப்புறம் பார்க்கலாம்டா கீசே அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி வந்துட்டு அந்த பொண்ணோட கிளம்பிடுறான். கீசே அந்த மொமெண்ட்ல எப்படி டவுன் ஆகி உட்காந்துருந்தானோ அதே மாதிரி இந்த மேட்ச்ல இப்ப டவுன் ஆகி உட்கார்ந்து இருக்கிறான். ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்க ஒருத்தனால இவ்வளவுதான் பண்ண முடியுமா, எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது இவனை நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹைசகி சொல்றான். இவன் கீசேவே டிஃபீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கைஜோ பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு. கைஜோ டீம் உண்மையிலேயே தோக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரின் பிளேயர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்றாங்க. கீசேவுமே இவனை தாண்டி நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம ஒரு பயத்தோட இருக்கிற மாதிரி அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ கீசேவும் கைஜோ டீமும் இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வருவாங்களா இல்லையான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.